பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம ஒரு 21 நாட்கள் பிள்ளைகளுக்காக விசேஷமாக நம்ம ஜபிக்க போகிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக, பரீட்சை எழுதும் பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுடைய எழுப்புதலுக்காக நாம் ஜபிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று லூக்கா 23வது அதிகாரம் 28வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, நாம் பெற்றோராகிய நாம் நம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க அழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஒரு 21 நாட்களை விசேஷப்படுத்தி இன்றிலிருந்து பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு காரியத்துக்காக விசேஷமாய் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலும் எதுக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, தேவனுடைய கிருபை பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் அப்படி ஜெபிச்சிருக்கீங்கன்னு தெரியல. தேவனுடைய கிருபை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு மிக 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 அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு பூமியிலே வந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த தேவ கிருபையில விருத்தி அடைந்தார்னு பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 52வது வசனத்திலே, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார்னு பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு பாருங்க, தேவ கிருபையிலே அவர் அதிகமாய் விருத்தி அடைந்தார்னு பார்க்கிறோம். அவர் அப்படியே வளரல, கிருபையில வளர்ந்திருக்கிறார். நம்மளுடைய பிள்ளைகள் அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும்னா, நம்மளுடைய பிள்ளைகள் தேவ கிருபையில ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைய வேண்டும். பாருங்களேன், ஆண்டவர் இயேசுவுக்கே பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த தேவ கிருபை தேவையா இருந்திருக்கிறது. பாருங்களேன், ஒவ்வொரு நாளும் அவர் அந்த தேவ கிருபையிலே அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஏன்னா தேவனுடைய சித்தத்தை செய்ய இந்த பூமியில அவர் ஒரு மனுஷ குமாரனாய் பிறந்து வந்தார். ஆகவே மனுஷனாய் அவர் சந்திக்கக்கூடிய எல்லா காரியத்துக்கும் அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, ஒரு தேவ கிருபை அவருக்கு தேவையா இருந்துச்சு. அப்ப நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் நம்முடைய கருத்துல கொடுத்த நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு நாளும் என்ன தேவை அப்படின்னா, தேவனுடைய கிருபை வேண்டும். அந்த தேவ கிருபையிலே அவர்கள் விருத்தி அடைய வேண்டும். பாருங்களேன், அப்போ ஆண்டவர் இயேசு தேவ கிருபையிலே விருத்தி அடைந்தார் என்று பார்க்கிறோம். இயேசுவானவர் பூமிக்கு வந்த பொழுது பார்த்தீங்கன்னா, அவர் யோவான் 1:14 பார்க்கிறோம், அவர் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் தான் வருகிறார் இல்லையா? அவர் கிருபையினால் நிரப்பப்பட்டு தான் வருகிறார். ஆனாலும் பூமியில வாழ்கிற நாட்கள்ல அதிகமாய் ஒவ்வொரு நாளும் கிருபையிலே அவர் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தார். அப்ப நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளை தேவ கிருபையில ஒவ்வொரு நாளும் அதிகமாய் பெருகணும், விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த தேவ கிருபை இருக்கும் போது என்ன செய்யும் அப்படின்னா, யாத்ராகமம் 33வது அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு மோசே இடத்துல, மோசே, என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அந்த கிருபை கிடைத்ததுடைய அடையாளம் என்ன அப்படின்னு 16வது வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது, யாத்ராகமம் 33:16, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். பாருங்க, இந்த கிருபை கிடைக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் விசேஷமானவர்களாக இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். வழி நடத்துகிற ஒரு கிருபையாக இது இருக்கிறது, விசேஷமாய் மாற்றுகிற ஒரு கிருபையாக இருக்குது. அப்போ உங்களுடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் விசேஷமானவர்களாய் விளங்கணுமா? மற்ற ஜனங்களுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் இவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாகணுமா? உங்கள் சைல்டு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கிருபை அவர்களுக்கு வேண்டும். என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு மோசேக்கிட்ட ஆண்டவர் சொன்னது போல, நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய கிருபை கிடைக்கும் பொழுது அவர்கள் விசேஷமானவர்களாக, தேவன் அவர்களை நடத்துவோராக இருக்கிறார். பாருங்க, அவங்களை வழி நடத்துகிற ஒரு கிருபை அவர்களோடு கூட இருக்கும். ஆகவே இந்த கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த கிருபை என்ன செஞ்சது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆண்டவர் பூமி முழுவதுமாய் அழித்த பொழுது ஒரு பெரிய அழிவு வருது. ஆனா நோவாவுக்கு கிருபை கிடைத்தபடினால ஆண்டவர் நோவாவை ஒரு பேழை உண்டாக்க சொல்றாரு. அந்த பேழைக்குள்ள அந்த முழு குடும்பத்தையும் ஆண்டவர் வைத்து காப்பாற்றுகிறார். அப்ப இந்த கிருபை பாதுகாக்கிற ஒரு கிருபையாக நோவாவுக்கு வெளிப்பட்டது. பாருங்க, ஆதியாகமம் 7வது அதிகாரம் 16வது வசனத்திலே நம்ம பார்க்க முடியும், தேவன் அவர்களை உள்ளே அனுப்பி கதவை பூட்டினார் என்று சொல்லி. அப்போ அந்த கிருபையாக அந்த பேழை கொடுக்கப்பட்டது. அந்த பேழைக்குள்ள வைத்து அவர்களை ஆண்டவர் பூட்டுகிறார். கிருபை என்னும் பேழைக்குள்ள அவர்கள் பூட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டார்கள். நம்மளுடைய பிள்ளைங்க இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க? ஒருவேளை எல்லா நேரமும் நம்மளுடைய கண் பார்வையில் அவங்க இல்லை.
ஒருவேளை அவங்க வந்து படிக்க தூரமாக போயிருக்கலாம், ஹாஸ்டலில் தங்கலாம், வெளிநாடுகளில் இருக்கலாம், வெளி ஊரில் இருக்கலாம், எங்கே இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. பலவிதமான அழிவுகள் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆண்டவருடைய கிருபை இருக்குமானால், நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ கிருபை கிடைக்கப்படுமே ஆனால் பாருங்க, அவர்களை கர்த்தர் எல்லா தீமைக்கும் விலக்கி கிருபைகளை பூட்டி ஆண்டவர் பாதுகாப்பார். ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த விசேஷமான கிருபையை கேட்டு நம் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதே போல பாருங்க, தீத்துவன் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, இந்த கிருபையினாலே அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று நம்ம பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அந்த அவங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் அங்க மாறுகிறாங்க. அப்போ நம்ம பிள்ளைங்க நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலமானது அநேக பாவங்கள் நிறைந்த ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க போயிட்டு வருகிற சூழ்நிலை பாருங்க, அவங்க போகிற இடங்கள்ல வருகிற இடங்கள்ல எவ்வளவோ பாவங்கள் நிறைந்திருக்கலாம், அவங்களை சுற்றி அநேக பாவங்கள் நடக்கலாம்ல. அப்போ அந்த பாவத்தின் மத்தியில நம் பிள்ளைகளுக்கு ஆக்கப்பட வேண்டுமானால் அங்கே அவர்களுக்கு கிருபையானது கொடுக்கப்படுகிறது. ரோமர் 5வது அதிகாரம் 20வது வசனத்துல பார்க்கிறோம், பாவம் பெருகின இடத்துல கிருபையும் அதிகமாய் பெருகினது என்று சொல்லி பாருங்க. அப்போ தேவனுடைய கிருபை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பெருக வேண்டும். பாவம் நிறைந்த உலகம்தான், பாவ காரியங்கள் சுற்றி நடந்தாலும், எப்படிப்பட்ட இடத்துல அவங்க இருந்தாலும் கூட இந்த கிருபை அவர்களுக்கு பெருகி எல்லா பாவத்துக்கும் விலக்கி காக்க வேண்டும், காக்கும். ஆகவே நாம் ஜெபிக்கணும், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு கிருபை என் பிள்ளைக்கு கொடுங்க. யோசேப்பு அன்றைக்கு பாவத்துக்கு விலகி ஓடினாருன்னு சொன்னா அது 100% ஆண்டவருடைய கிருபை. எப்படி ஒரு மனுஷனாலும் தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு பாவத்துக்கு விலகி ஓட முடியும்? யோசிச்சு பாருங்களேன். அந்த கிருபை யோசேப்பை காப்பாற்றினது, பாவத்துல விழாதபடிக்கு யோசேப்பை காப்பாற்றினது தேவனுடைய கிருபை. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள், நம்மளுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு தேவ கிருபை என் பிள்ளை மேல ஊற்றுங்க ஆண்டவரே, எல்லா பாவத்துக்கும் விலக்கி காக்கிற ஒரு கிருபை வேண்டும் என்று சொல்லி நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் அப்படி செய்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி அப்படி சொல்றாருல்ல. அப்போ அது என்ன அர்த்தம்? அது வெறும் வியாதியை மாத்திரம் குறிப்பது அல்ல. உங்க பிள்ளைங்க இன்னைக்கு ஒருவேளை எந்த பலவீனத்துல பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க, எந்த வீக்னஸ் அவங்களுக்கு இருக்கு, ஃபோன் அடிக்ஷன் இருக்கா, சினிமா அடிக்ஷன் இருக்கா, அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் அடிக்ஷன் இருக்கா, எதுக்கெல்லாம் அவங்க அடிக்டடா, எதுக்கெல்லாம் அடிமையாக்கப்பட்டிருக்கிறாங்க, அதில் ஒரு பலவீனம். எப்படிப்பட்ட பலவீனத்தில் இன்னைக்கு மாட்டி இருக்கிறாங்களோ அந்த பலவீனத்திலிருந்து காப்பாற்ற தேவனுடைய கிருபையானது போதுமானதா இருக்கிறது. அந்த கிருபைக்காக நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னீங்களா, அந்த கிருபை என் பிள்ளை மேல ஊற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த பலப்படுத்துகிற கிருபை நம்மளுடைய பிள்ளைகளை பலப்படுத்தி எல்லா பலவீனத்தினின்றும் அவர்களை விடுதலை ஆக்கும். அதே போல நம்ம பார்க்கும் பொழுது சங்கீதம் 94:18 என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உடைய கிருபை என்னை தாங்கிட்டுன்னு சொல்லுது. அப்போ நம்மளோட பிள்ளைகள் எங்கேயாவது சறுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குமானால், எங்கேயாவது வாழ்க்கையில தவறான பாதையில் அவங்க சறுக்கும் பொழுது தேவனுடைய கிருபையானது அவர்களை தாங்கிக் கொள்ளும். ஆகவே இந்த கிருபை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டு நம் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் பாருங்களேன். அதே போல லூக்கா 1வது அதிகாரம் 28வது வசனத்திலே தேவதூதன் மரியாளை பார்த்து சொல்றாங்க, கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி சொல்றாங்க. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்லி. அதுக்கு என்னங்க அர்த்தம்? கிருபை பெற்றிருந்தா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ நம் பிள்ளைகள் தேவ கிருபையை பெறும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். இதுதான் நமக்கு வேணும். இந்த கடைசி நாட்களிலே பொல்லாங்கான உலகத்துக்குள்ள நம்ம பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் போயிட்டு வராங்க. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நம்ம தேவ கிருபைக்காக ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த தேவ கிருபையினால என் பிள்ளையை நிரப்புங்க, என் பிள்ளைய நீங்க இந்த கிருபைக்குள்ள வைத்து பூட்டுங்க ஆண்டவரே, பலவீனத்திலிருந்து காப்பாற்றுங்க ஆண்டவரே, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிட்டுன்னு சொன்னீங்களே, அந்த கிருபையை என் பிள்ளையோட வாழ்க்கையில பெருக பண்ணுங்க ஆண்டவரே. நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். வசனம் சொல்லுது, எவன் மேல் கிருபையாருக்கு சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன் என்று சொல்லி நம்ம வாசிச்சிருக்கோம். அப்போ ஆண்டவர் ஒருவேளை அவராய் கொடுப்பது ஒரு கிருபையாக இருந்தாலும் கூட நம்ம வேதத்துல பார்க்கிறோம், ஒரு பாவியான மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய், ஆண்டவரே என்னோட நான் பாவி, உங்களை பார்க்க கூட எனக்கு தகுதி கிடையாது, ஆனாலும் நீர் என்மேல் பாவியான என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி இரக்கமாயிரும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார் என்று அந்த உவமையில பார்க்கிறோம். அது போல நாம் ஜெபிக்கும் பொழுது பெற்றோராகிய நாம் பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு நாம் ஜெபிக்கும் பொழுது இயேசு சொன்னாரே, உன் பிள்ளைகளுக்காக அழுங்கள், நீங்கள் எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னாரே. நம்ம ஒவ்வொரு நாளும் அழுது ஜெபிக்கிறோமா?
பிள்ளைகளுக்காக அழுது ஜெபிக்கிறோம், அவங்களது குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அநேக நேரத்தில் நம்ம அவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அவர்களை சபித்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் நிமித்தம் நம்ம முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோம்ல. அதெல்லாம் செய்யாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே என் பிள்ளைக்காக நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், என் பிள்ளையோட வாழ்க்கை மாறட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி நம் கண்ணீரோடு பெற்றோராகி நாம தேவ சமூகத்திலே நம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். ஆகவே இந்த நாளில் நம்ம பார்த்தது போல இந்த 1ஆம் தேதியில முதலாவது இந்த உபவாசம் பண்ற நாள்ல நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பிள்ளைகள் மேல தேவ கிருபை இறங்கி வரும்படியாக நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ கிருபையினால் நிரப்பப்பட வேண்டும். முடிவு பரியந்த நித்திய ஜீவனுக்கு நடத்துகிற ஒரு கிருபை நம்ம பிள்ளைகள் மேல இறங்க வேண்டும். ஆகவே பெற்றோராகிய நீங்கள் ஒவ்வொரு நாளும் இணைந்து கொள்ளுங்கள் ஜெபத்தில். ஒவ்வொரு நாளும் இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை வைத்து உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். பரீட்சை எழுத போகிற பிள்ளைகளுக்கு விசேஷத்தை தேவ கிருபை வேண்டுமே. ஒருவேளை அவங்க எவ்வளவோ பிரயாசப்பட்டாலும் இந்த கிருபை அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யுமே. ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையை கேட்டு நாம் ஜெபிப்போம். இயேசுவானவர் தேவ கிருபையில அதிகமாய் விருத்தி அடைந்தது போல நம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி ஒரு சரீர பிரகாரமான வளர்ச்சியாக மாத்திருக்க கூடாது. அவங்க தேவ கிருபையில ஒவ்வொரு நாளும் வளர்ந்தவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும். ஆகவே பெற்றோராகிய நாம இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பெற்றோர்களும் சொல்லுறேன், பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது உங்களுடைய கடமையா இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அருமையான பொக்கிஷம் உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, கர்த்தரால் வரும் பலன் என்று பார்க்கிறோமே. ஆகவே உங்க கையில கொடுக்கப்பட்ட உங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் திறப்பில் நிற்கிறீர்களா, ஜெபிக்கிறீர்களா, கண்ணீரோடு கூட ஆண்டோடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுத்து என்னோடு கூட சேர்ந்து இந்த 21 நாட்களும் சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியத்தை வைத்து உங்க பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படியாக இயேசுவானவர் அதிகமாய் கிருபையில தேவ கிருபையில விருத்தி அடைந்தது போல ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வீட்டில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஐயா, எங்க தேசத்துல இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஐயா தேவ கிருபையில விருத்தி அடையும்படியாக ஜெபிக்கிறோம். அப்போ உங்க கிருபை மோசேக்கு உங்க கண்களில் கிருபை கிடைத்தது போல ஆண்டவரே, நீர் வழி நடத்தினீர் அல்லவா ஆண்டவரே, விசேஷம் உள்ளவர்களை ஜனங்களை மாற்றினீர் அல்லவா. எங்க பிள்ளைங்க அப்படியாக விசேஷத்த பிள்ளைகளாக ஆண்டவர் உம்மால் வழி நடத்தப்படுகிற பிள்ளைகளாக மாறும்படியாக அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஊற்றுவீராக ஆண்டவரே. நோவாவுக்கும் உங்களுடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல எங்க பிள்ளைகளுக்கு உங்க கண்களில் கிருபை கிடைக்கட்டும் ஐயா. அந்த பேடை என்ற கிருபைக்குள்ள வைத்து ஆண்டவரே, நீர் எங்க பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா தகப்பனை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கிருபைக்குள்ள எங்க பிள்ளைகளை பூட்டும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கும் ஆபத்துக்கும் விபத்துக்கும் நாச மோசத்துக்கும் மறைத்து விலக்கி கிருபைகளை பூட்டி பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஏசப்பா, உம்முடைய கிருபை வரும்பொழுது ஐயா அது நீதிமான்களாய் மாற்றி நித்திய ஜீவனுக்கு எதுவாய் நடத்துகிறது போல ஆண்டவரே, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகினது போல எங்க பிள்ளைகளுக்கு கிருபை பெருகட்டும் ஐயா. எப்படிப்பட்ட பாவமான ஸ்தலங்கள்ல ஆண்டவரே ஒருவேளை கர்த்தாவே உங்களை சுற்றி பாவங்கள் இருந்தாலும் இந்த கிருபையானது பெருகி அவர்களை மீட்டுக் கொள்வதாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். பலவீனத்தில் உங்களுடைய கிருபை பூரணமா எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில விளங்கட்டும்னு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது போல விசேஷத்தை கிருபை எங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவதாக நீர் எங்க பிள்ளைகளோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் மேல கிருபையாயிரும். அவர்களுடைய குறைவுகள் எல்லாம் மன்னிப்பீராக. எங்க வாலிப பிள்ளைகளுடைய ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் மன்னிப்பீராக. உமக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் மன்னித்து சுவாமி உங்க ரத்தத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவி ஐயா நீதிமான்களாய் மாற்றி நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் அவர்களை நடத்துவீராக. பரீட்சை எழுதுற பிள்ளைகளுக்கு விசேஷத்த தேவ கிருபை கொடுக்கப்படுவதாகப்பா. ஆண்டவரே, உங்க கிருபையினால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய சகல கிருபைகள் அவங்க வாழ்க்கையில வரட்டும் அப்பா. ப்ரிப்பேர் பண்ண ஒரு கிருபை ஆண்டவரை, காத்திருக்க ஒரு கிருபை ஆண்டவரை, படிக்கிற ஒரு கிருபை ஆண்டவரை, எக்ஸாம் எழுதுகிற ஒரு கிருபை அந்த பிள்ளைகள் மீது இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உடைய அற்புத கிருபையின் கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்துவதாக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.